நானே விசாரிச்சிருப்பேன். லேட்டஸ்டா சர்வே எடுத்தேன். காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய 100 தோழர்கள் தோழிகள்ல 70 பேர் இங்க டிவிக்கு வந்துட்டாங்க. என்னடா அந்த கட்சி என்ன பண்ணாலும் இந்த கட்சி உருப்படவே உருப்படாது. 50 வருஷமா காமராஜ் ஆட்சி உருவாக்கணும்னு கடைசியில கலைஞர் ஆட்சி உருவாக்கிட்டாங்க, ஸ்டாலின் ஐயா ஆட்சி உருவாக்கிட்டாங்க. அடுத்த உதயநிதி ஐயா ஆட்சி உருவாக்குறதுக்கு கதை சட்டைகள்லாம் கிளம்பிட்டாங்க. அதுக்கு மேல ஒரு 10 கட்சி 10 தலைவர்கள் கேட்டா பிஜேபி வந்துடும் பொய்யா பேசி சுத்திட்டு இருக்கிறது. இப்படிதான் 3 எலெக்ஷன் ஜெயிக்கிறது. இங்க யாரு முதலமைச்சர்? விட்டா நாளைக்கு பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் தான் இங்க சிஎம் கேண்டிடேட் பொய் சொன்னாலும் சொல்லுவாங்க. இங்க முதலமைச்சர் செய்யக்கூடிய தவறுகளை சொன்னா நம்மள திசை திருப்பி போடுவாங்க. நம்மள திசை திருப்புறதுக்காக தான் நமக்குள்ளேயே பல பிரச்சனைகளை உருவாக்குறது, பல அவதூறுகளை கிரியேட் பண்ணுவது. அது ஒரே வார்த்தையில சொல்றாரு, என்னுடைய பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். அவ்வளவு ஒத்து கிடையாது. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு மக்களோட பிரச்சனைக்காக போராடுங்க, ஃபீல்டுக்கு போங்க, அவங்க செய்யக்கூடிய செயல்களை செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால நண்பர்கள்